கொசு இருக்கு. ஆனா 2 கால் கொசு தொல்லை. யார் இது 2 கால் கொசு தொல்லை? இப்ப மணி 1:30 மலேசியால. ஆமா. மணி 1:30. ம். மலேசியால இருந்ததுனால அவன் கரெக்ட் டயத்துக்கு இது பண்ணிட்டு இருக்கான். 2 ஹவர் வித்தியாசம் இல்லையா? ஆமா 2.5 மணி நேரம் வித்தியாசம். நாளைக்கு நாளைக்கு காலேஜ் இருக்கா? 3 நாளைக்கு லீவு. இல்ல எனக்கு வந்து இப்ப செமஸ்டர் பிரேக் 1 வீக். ஏன்னா இங்க நோன்பு வச்சாங்கல்ல. ஆ. ரம்ஜான் வந்துச்சு இல்லையா? எனக்கு வந்து 1 வீக் லீவு. நெக்ஸ்ட் வீக் மண்டே தான் வேலை. ஓ! அதனாலதான் அப்ப முந்தா நாள் காலையில மார்னிங் லைவ் பார்த்தேன். அப்புறம் காலேஜுக்கு போகலையான்னு கேட்போம்னு நினைச்சு அதுக்குள்ள ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க. அப்படியே போன் எடுத்துட்டு போயிட்டேன். இல்ல எங்களுக்கு 1 வீக் செமஸ்டர் பிரேக். சோ ஓகே, ஓகே, மண்டேல ஓகே. இருந்து திரும்ப காலேஜுக்கு போணும். இப்ப முந்தி வந்து இந்த 1 மந்த்துக்கு வந்துட்டு நோம்புனால வந்து லேட்டா தான் சீக்கிரம் காலேஜ் முடிஞ்சிரும். இப்ப ஆ. நார்மலா வந்து 4:30க்கு தான் முடியும். வீட்டுக்கு வரதுக்கு 5 o'clock 5:15 ஆயிடும். ஜாம்ல மாட்டி வரதுக்குள்ள 9 to 4:30. ஓ! ஓகே, ஓகே. இப்ப ஹாய் மாமி நமஸ்காரம். ஹாப்பியா? வாங்க ஸ்வீட் ஹார்ட் வாங்க. எப்படி இருக்கீங்க? ஹாப்பியோ ஹாப்பி. இன்னைக்கு நம்ம பேபிஸ் சிஸ்டர்ஸ் டாட்டர்ஸ் எல்லாருமே வந்தாங்க டுகெதர் லைவுக்கு. ஐ எம் சோ ஹாப்பி. எப்படி இருக்கீங்க? ஆத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? பச்சனம் ஆச்சா? வள்ளிமுருகன் தமிழர் தான் 2 கால் கொசு. ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க? வள்ளிமுருகன் தமிழர் தான் 2 கால் கொசுவா? என்னாச்சு திடீர்னு? என்னது நாட்டான் முதல்ல, அப்புறம் சடையன், அப்புறம் தமிழன். ஓ! நாட்டான் முதல்ல, அப்புறம் சடையன், அப்புறம் தமிழன். ஆமா. அது இங்க வந்து முஸ்லிம்ஸ் வந்து நாட்டான் தான் சொல்லுவாங்க. ஓ! அப்புறம் சடை சைனீஸ சொல்லுவாங்க. ஆ. இப்ப நம்மலாம் தமிழ் இப்ப நம்மலாம் வந்து கேட்டகரியில பாத்தீங்கன்னா 3வது இடம் தான் இருக்கும். சோ ஆ. அவங்களோட நாடுனால வந்துட்டு மோஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அவங்களுக்கு தான் கிடைக்கும். இப்ப நீங்க ம். பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வீடு வாங்குறோம்னா ஒரு 90,000ன்னா அவங்க வந்து பூமி புத்ரா சொல்லுவாங்க. ம். எங்களுக்கு வந்து அவங்களுக்கு பூமி புத்ரானால 10% 80,000 ரூபீஸ்க்கு தான் 80,000க்கு தான் வாங்குவாங்க. இப்ப நம்ம ம். வந்து நாட் பூமி புத்ரானால வந்து நாங்க வந்து 90,000க்கு அந்த 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 வீடு வாங்குவோம். சோ ஓ! அவங்களுக்கு வந்து நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ்ங்கலாம் நெறைய இருக்கு. இப்ப நமக்கு ம். வந்து அப்படி கிடையாது. நமக்குன்னா நம்ம வந்து சைனீஸ் டு மலை தமிழ்னால வந்து நம்மள வந்து ஒரு கேட்டகரில தனியா வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நெறைய ஆ உதவிகள்லாம் நெறைய இருக்கும். மலேசியால வந்து அவங்களுக்கு மட்டும் அந்த பூமி புத்ராக்கு மட்டும் நெறைய உதவிகள் அதனால தான் நெறைய என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தமிழர்கள் இருக்காங்கல்ல, அவங்கலாம் முஸ்லீம் மதத்துல போய் சேர்ந்துப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு ம். இந்த முஸ்லீம்ல இருக்கிறனால தானே அவங்களுக்கு வந்து நெறைய ஆ இதெல்லாம் கிடைக்குது. உதவிகள்லாம் கிடைக்குது இல்லையா? அதனால வந்து ம். நெறைய இந்தியர்கள் வந்து அதுல போய் அவங்க கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. அப்ப என்னதான் குடியுரிமை வாங்கிட்டு அங்க சிட்டிசனே ஆனாலும் தமிழர் தான் 3வது இடம் தான். நம்ம சிட்டிசன் வாங்குனா கூட நமக்கு கிடையாது. இப்ப ரைட், ரைட், இந்தியாவுக்கு ரைட். வந்தீங்கன்னா, இப்ப இந்தியாவுக்கு வந்து முதலிடம் தமிழர்களுக்கு தான். சோ ம். மத்த இனத்துகளுக்குலாம் 2வது இடம் தான் கிடைக்கும் இல்லையா? இங்க வந்து அப்படி இல்ல. ஏன்னா இது வந்து மலேசியா வந்து முஸ்லீம் கண்ட்ரினால அவங்களுக்கு தான் முதலிடம். இப்ப வந்துட்டு ஓகே ஒரு யூனிவர்சிட்டில ஒரு மேக்ஸிமம் படிக்க போறாங்கன்னா 70% வந்து பூமி புத்ரா தான் இருப்பாங்க. ஓகேவா? ம். 20% ம். சைனீஸ். நமக்கு 10% தான். அதனால தான் வந்து மலேசியா நாட்டுல வந்து ரொம்ப தமிழர்களுக்கு வந்து அந்த அந்த எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்க மாட்டேன் ரொம்ப சண்டை போடுவாங்க. ம். ம். நீங்க என்ன நல்லா படிச்சிருந்தாலும் ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு வந்து அந்த அந்த அரசாங்கம் யூனிவர்சிட்டி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே, ஓகே. ம். அப்ப ரைட், என்ன ரைட், ரைட். பண்ணுவாங்க, பெரும்பாலும் மேக்ஸிமம் எல்லாமே வந்து வெளிநாட்டுக்கு தான் போய் படிப்பாங்களே ஒழிய, மலேசியால வந்து இப்ப இப்ப நான்லாம் வந்து கவர்ன்மெண்ட். நான் படிச்ச யூனிவர்சிட்டிலாம் வந்துட்டு கவர்ன்மெண்ட். ஏன்னா நான் வந்து எஸ்டிபிஎம் படிச்சேன். நான் வந்து 19 வயசு வரைக்கும் நான் வந்துட்டு செகண்டரி ஸ்கூல் படிச்சேன். அப்ப அதுல நீங்க மேக்ஸிமம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கவர்ன்மெண்ட் யூனிவர்சிட்டி கிடைச்சிரும். இப்ப நான் வந்து மலேசியால ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டில படிச்சேன். யூனிவர்சிட்டி மலாயா. அதுல தான் ம். நான் ஃபர்ஸ்ட் படிச்சேன். பேச்சுலர் ஆஃப் சயன்ஸ் அங்க செஞ்சேன். சோ, அப்ப வந்து அந்த கேட்டகரி வைஸ் இருக்கு. அப்ப பிஹெச்டி வந்து அதே யூனிவர்சிட்டி மலாயால தான் நான் செஞ்சேன். ம். சோ, நெறைய இப்ப இப்ப நான் நல்லா படிச்சேன்னா, நீங்க நல்ல மார்க் எடுத்தீங்கன்னா, ஓகே ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதர்வைஸ் நீங்க குறைவா எடுத்தீங்கன்னா, நமக்கு இந்தியர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப குறைவு. ஆ ம். அ மு அ முஸ்லிம்ஸ் அண்ட் தென் சைனீஸ் இவங்க 2 பேத்துக்கு மட்டும் தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி குடுப்பாங்க. நமக்கு குடுக்க மாட்டாங்க. நமக்கு என்ன எவ்வளவு அவங்கள விட டார்கெட் ஓவர் டேக் பண்ணி நம்ம வெளிய வந்தாலும் கூட நமக்கு அந்த 3வது இடம் தான். அப்ப இப்ப நீங்க தமிழனுக்கு தமிழ்